ஹலோ எவ்ரிவான், இன்னைக்கு என் ஸ்டைலில் கோவக்காய் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் 1 ஸ்பூன் ஆயில் விட்டு ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க கோவக்காவை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதோட கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டால் போதும். நெக்ஸ்ட் அதே பேனில் 2 ஸ்பூன் வேர்க்கடலை, 5 முந்திரி அண்ட் 2 ஸ்பூன் எள்ளு, ஒரு பெரிய பீஸ் கோகோனட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அது நல்லா வதங்கினதும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வாட்டர் ஊற்றி கிரைண்ட் பண்ணி வெயிட்டீஸில் வச்சுக்கலாம். நான் அதே பேனில் 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில் விட்டு கடுகு சேர்த்து பொரிஞ்சதும் ஒரு பச்சை மிளகா அண்ட் 2 ஃபைன்லி சாப்ட் ஆனியன்ஸை சேர்த்து அது கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு 2 பழுத்த தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்குறதுக்காக ஒரு பிஞ்ச் ஆஃப் மஞ்சள் தூள் அண்ட் தேவையான அளவு உப்பு சேர்த்து லைட்டாக வதங்கினதும் நம்ம இடித்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி ஆயிலில் ஃப்ரை பண்ண கோவக்காவை இதோட ஆட் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா அண்ட் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க பேஸ்ட், 2 கிளாஸ் வாட்டர் ஊற்றி மேலே கொத்தமல்லி கருவேப்பிலை தூவி பிளேட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்தோன்னா பர்ஃபெக்டான கோவக்காய் கிரேவி இஸ் ரெடி. இதை சூடான சாதத்தோடு போட்டு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்டே டாப் நாச்சாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். பாய்.